ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல 16வது பாடல் பார்க்க போறோம். பொறிபரல் படர் நிலம் புடிந்து கீழுற விரிதலின் பெருவழி விளங்கி தோன்றலால் அரிமணி பணத்து அரசன் நாட்டினும் எரிகதிர்க்கு இனிது புக்கு இயங்கல் ஆயுதே. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். பொறிபரல் படர் நிலம், சூரிய வெப்பத்தால் பொறிந்துள்ள சிறு கற்கள் எங்கும் விரிந்து கிடக்கும் அந்த பாலைவனம் பொடிந்து கீழுற விரிதலின் பிளவுபட்டு பாதாளத்துக்கு கீழும் அகழ்ந்து போயிருப்பதால் பெருவழி விளங்கி தோன்றலால் பெருத்த இடைவெளி விளக்கமாக தோன்றுதலால் அரிமணி பணத்து அரசன் நாட்டினும் பொன்னின் நிறமும் மணியையும் உடைய பாம்பரசனது நாடாகிய நாகலோகத்தினும் எரிகதிர்க்கு இனிது புக்கு இயங்கல் ஆயுதே. எரிந்து வெப்பம் வீசும் சூரியனுடைய கிரணங்களுக்கும் இனிதே புகுந்து இயங்க முடிந்தது. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த பாட்டிலையும் பாலைவனம் எப்பேற்பட்டதாக வெப்பம் கொண்டதாக இருக்கு அப்படின்னு தான் கம்பர் வர்ணிக்கிறாரு. இதுல நான் எப்பவும் சொல்றதுதான், கம்பர் எப்பேற்பட்ட ஒரு திறமை மிகுந்த கவிஞர்னா, அவர் வினைத்தொகைகள்லாம் எங்க சரியான இடமாக இருக்கோ பொருத்தமான இடத்துலதான் அந்த வினைத்தொகையவே போடுறாரு. இந்த பாடல்லையே பொறிபரல் படர்நிலம் எரிகதிர் அப்படின்னு 3 வினைத்தொகைகள் இருக்கு. அதாவது பொறிபரல் அப்படின்னா, பரல் அப்படின்னா பருக்கை கற்கள், நம்ம பெபிள்ஸ் சொல்றோம்ல இங்கிலீஷ்ல, அந்த சிறு சிறு கற்கள்னு அர்த்தம். பொறிபரல் பொறிக்குதுன்னா அப்படியே சூரியன் பொறிச்செடுக்குது அப்படின்னா ரொம்ப தாங்க முடியாம வெப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல. பொறிபரல்னா அந்த சிறு சிறு கற்களையும் பொறிக்கக்கூடியது. முன்னாடியும் பொறிந்த கற்கள், பொறிகின்ற கற்கள், பொரியும் கற்கள், 3 காலமும் பொறிபரல் அப்படின்றதுனால அது வினைத்தொகை. அதே மாதிரி படர்நிலம், படர்நிலம்னா பாலைவனம் மாதிரி ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப வெப்பம் தாங்க முடியாம நிலம் பாளையாக பிளவுபட்டு இருக்கு, அது ரொம்ப விரிந்து கிடக்கிறது அப்படிங்கறதுனால படர் நிலம் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி படர்ந்த நிலம், படர்கின்ற நிலம், படரும் நிலம், அதுவும் முக்காலமும் அங்க அந்த மாதிரி தான் நிலம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி எரிகதிர் அப்படின்னா ரொம்ப சுட்டெரிக்கக்கூடிய சூரிய கிரணங்கள் அங்க ரொம்ப மிகுதியாக இருக்கு அப்படின்னு 3 இடங்களிலுமே வினைத்தொகை தான் சொல்றாரு. இதுல பொடிந்து கீழுற அப்படின்னா பொடி பொடியா நம்ம புழுதி ஆகுதல், பொடிதல்னா புழுதி ஆகுதல் அப்படின்னு அர்த்தம். கீழுற விரிதல்னா ரொம்ப கீழே வரைக்கும், அது எந்த அளவுக்கு வெடிச்சிருக்குன்னா அது பாதாள லோகம் நாகலோகம் வரைக்கும் போய் சென்று அந்த விரிசல் இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாரு. இதுல அரிமணி பணத்து அரசன் அப்படின்னா ரொம்ப அரிதினும் அரிதானது அப்படிங்கறதுனால ரொம்ப விலை மதிக்க முடியாத பொன்னும் மணி கொண்டுள்ள பணம் அப்படின்னா படம், பாம்பு படம் எடுக்குது இல்ல, அந்த பணம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், பணாமுகம் அப்படின்னு. அது படத்தை தான் குறிக்குது. அரசன் ஆதிசேஷனை குறிக்குது. அதாவது நாகலோகத்துல இருக்கக்கூடிய பாம்பரசன் ஆகிய ஆதிசேஷன், அவன் அந்த நாகலோகம் வரைக்கும் அந்த சூரிய கிரணங்கள் சென்று அடையுது அப்படின்னு சொல்றாரு. இதுல இயங்கல் ஆயுதே அப்படின்னு வர்ற இடத்துல இயங்குதல் அப்படின்னா சஞ்சரித்தல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. ஆகியது, ஆச்சுதே, ஆயதே, இது எல்லாமே நிகழ்ந்தது அப்படிங்கிற பொருள் தான். அதாவது ஆகியது அப்படிங்கிறது இடை குறைந்து ஆயுதே அப்படின்னா இருக்கு. இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, சூரிய வெப்பத்தினால பாலை நிலம் பிளந்து சூரியனுடைய கதிர்கள் நுழைந்து நாகலோகம் வரைக்கும் சஞ்சரிக்கிறது அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. பொறிபரல் படர்நிலம் பொடிந்து கீழுற விரிதலின் பெருவழி விளங்கி தோன்றலால் அரிமணி பணத்து அரசன் நாட்டினும் எரிகதிர்க்கு இனிது புக்கு இயங்கல் ஆயுதே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம்
पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु, सर्वेषां शान्तिर्भवतु, सर्वेषां पूर्णं भवतु, सर्वेषां मङ्गलं भवतु। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः।